ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆடம் பத்தி பேசுவாங்க, அப்புறம் விக்கி. இது கரெக்டா பார்ப்போம். Correct answer. Look at questions 21 to 25 now. இப்ப அத நான் வந்து அவங்க சொல்றதை என்னோட இதுல சொல்றேன், நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறீங்க எப்படின்னு பார்க்கலாம். You have 15 seconds. You have 15 seconds. இங்க ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க, ஆடமும் அவங்க ஃப்ரெண்டும் பேசிக்கிறாங்க. அவங்களோட பாக்கி எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இப்ப என்ன விளையாடுறாங்க, என்ன விளையாட்டு விளையாடுறாங்கலாம். எஸ், ஸ்டார்ட் ஆகுது. You will hear Adam talking with a friend about the sports their friends do. You are going to hear Adam talking to his friend about what the other friends, what the sports they do. What sport does each friend do now? What sport does each friend do now? What sport does each friend do now? பாருங்க எப்படி பிரிச்சிருக்காங்க, எவ்வளவு கிராமட்டிக்கா எவ்வளவு கிளியரா சொல்றாங்க. What does each friend do now? What sport does each friend do now? What sort of sport do you like doing now, Adam? What kind of sport do you like doing, Adam, now? ஆடத்துக்கிட்ட அவங்க சொல்றாங்க வாட் ஸ்போர்ட். அந்த ஆடத்துக்கிட்ட ஒரு ஃப்ரெண்டு சொல்ற கேட்கிறாப்புல, ஆடம் என்ன ஸ்போர்ட் நீங்க இப்ப பண்றீங்க? I go cycling every day. I go cycling every day. அதுதான் ஆடம் வந்து பியா வச்சு I go cycling every day. I go cycling பாருங்க, ஜெரண்டெல்லாம் பேசணும் பாருங்க, எல்லாத்தையும் பக்காவா யூஸ் பண்றாங்க பாருங்க. I go cycling every day. அப்புறம் ஒவ்வொரு ஆளா கேட்க போறாப்புல, விக்கி, ஆலிவர், இப்ப நீங்க சொல்லிடலாம், ஒண்ணு சொல்லலாம். Lots of our friends do different sports, don't they? Lots of our friends do different sports. Lots of our friends do different sports, don't they? நம்மளோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு ஸ்போர்ட், ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு ஸ்போர்ட் பண்றாங்க, அப்படிதானே பண்றாங்க அப்படின்னு கேக்குறாங்க. Lot of friends do different sports, don't they? இப்படி டாக் கொஸ்டின் வச்சு என்ன அருமையா கேக்குறாங்க பாருங்க. அடுத்தது, Yes. Isn't Vicky really good at hockey? yes, isn't Vicky really good at hockey? Yes, isn't Vicky really good at hockey? நம்ம விக்கி ஃப்ரெண்ட் இருக்காங்க, அந்த விக்கிக்கு வந்து ரொம்ப சூப்பரா ஹாக்கி பண்ணுவாங்கல்ல அப்படின்னு அந்த பொண்ணு கேக்குறாங்க. அதுக்கு ஆடம் சொல்றாரு, I saw her play in a match at school. திருப்பி அந்த ஃப்ரெண்டு சொல்றாங்க, I saw Vicky playing a hockey match at school. ஸ்கூல்ல அவங்க விளையாண்டதை நான் பார்த்தேன். She was brilliant. She was brilliant. பயங்கர சூப்பரா விளையாண்டாங்க, விக்கி வந்து ஹாக்கி விளையாண்டாங்க அப்படின்னு சொல்ல. அப்ப பாருங்க, Not anymore. ஆடம் உடனே சொல்றாரு, not anymore. இப்ப இல்ல, முன்னாடி இருந்திருக்கலாம், இப்ப இல்ல. She spends all her time at the pool now. இப்ப அவங்க வந்து எல்லாம் அவங்க டைம் ஃபுல்லா ஸ்விம்மிங் பூல்லயே செலவழிக்கிறாங்க விக்கி. She's entering a competition soon. ஒரு போட்டியில இந்த விக்கி வந்து ரொம்ப சீக்கிரமே ஒரு போட்டியில கலந்துக்க போறாப்ல, ஸ்விம்மிங் காம்படிஷன்ல. She's really fast. ரொம்ப ஃபாஸ்டா அவங்க ஸ்விம் பண்றாங்க, அதனால காம்படிஷன் போனா I think she'll win. காம்படிஷனுக்கு போனா ஜெயிச்சிருவாங்க. இப்ப 21 விக்கிக்கு என்ன வருதுங்க? அவங்க ஹாக்கிய பத்தி பேசுறாங்க, இன்னொருத்த பத்தியும் பேசுறாங்க. என்ன ஆன்சர் வர போகுது விக்கிக்கு? எஃப் வரும். இது ஒத்துக்கலாமா? இப்ப அது உண்மையான புரிதல் இருந்தா மட்டும்தான் நீங்க வந்து இது பண்ண முடியும். நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்க, நான் இங்கிலீஷ்ல யாரு பேசுறாலும் எனக்கு புரிஞ்சுக்க முடியுமாங்க. ஓரளவு தான் புரிஞ்சுக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்ப உங்க ஸ்கோரை வச்சு பாக்குறப்ப ஓரளவு புரிஞ்சுக்கிறீங்க. அது ஃபாரினர் பேசுனாலும் சரி, யார் பேசுனாலும் சரி. அந்த ஹாக்கி எதுக்காக சொன்னாங்க? முன்னாடியெல்லாம் ஹாக்கி அந்த பொண்ணு நல்லா பண்ணிட்டு இருந்தா, விக்கிங்கிற பொண்ணு வந்து நல்லா பண்ணிட்டு ஸ்கூல்ல கூட பாக்குறப்ப நல்லா இருந்தது. ஆனா இப்ப அப்படி இல்ல. ஸ்விம்மிங் பூலுக்கு போய் ரொம்ப நேரம் அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணி பிராக்டிஸ் பண்றாப்புல.
சீக்கிரமே ஒரு போட்டியில கலந்துக்க வராப்புல அவங்க போறத பார்த்தாங்க அதை வின் பண்ணிடுவாங்கன்னு தோணுதுன்னு. இப்ப என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? வாட் ஸ்போர்ட் டஸ் ஈச் ஃப்ரெண்ட் டூ நவுன்னு சொன்னாங்க. மேல பாத்தீங்க. அப்ப வந்து ஸ்விம்மிங் தான், எஃப் தான் 21க்கு. இப்ப ஆலிவர் பார்க்கலாமா? அடுத்த பாருங்க, இந்த ஆர்டர்லயே வருது. நீங்களே சொல்லுங்க என்ன வரும். Fantastic. And Oliver's been on a trip with his sports club. All his family loves sports. His mum's in the national tennis team, but he played golf on the sports club trip. And இப்ப ஆலிவர் பத்தி சொன்னாங்க. யாருக்காவது ஐடியா இருக்கா என்னவா இருக்கும்னு? டென்னிஸ். சோ இப்ப ஓகே, டென்னிஸ். வேற ஏதாவது ஆன்சர்? லோகேஷ், வேற என்ன ஆன்சர் இருக்குங்க? சார் கால்ஃப். கால்ஃப் இருக்கும். டென்னிஸை பத்தி எதுக்கு பேசுறாங்க? அவங்க மம்மி வந்து டென்னிஸ் நேஷனல் பிளேயர். புவனேஸ்வரி, உங்க ஆன்சர்? சி தான் சார். ஓகே, கோல்ஃப் தான். ஓகே, பிகாஸ் அவங்க அம்மா பத்தி அவங்க பேசுறது ரொம்ப தெளிவா இருக்கு பாருங்க. இங்க பாருங்க. cycling every day. Lots of our friends do different sports, don't they? A competition soon. பாருங்க. She's really fast. I think she'll win. Fantastic. And Oliver's been on a trip with his sports club. All his family loves sports. All his family loves sports. ஆலிவரை பொறுத்தவரை அவங்க ஃபேமிலியில் உள்ள எல்லாரும் ஸ்போர்ட்ஸ்க்கு பிடிக்கும் அவங்களுக்கு. His mum's in the national tennis team. அவங்க அம்மா வந்து நேஷனல் டென்னிஸ் டீம்ல இருக்காங்க. But he played golf on the sports club trip. பட் அவங்க வந்து ஸ்போர்ட்ஸ் கிளப் போறது வந்து கோல்ஃப் விளையாடுறதுக்காக போறாங்க. And you know our friend Karen? நம்ம ஃப்ரெண்டு கேரன் இருக்கா இல்லையா, அவங்க என்ன பண்ண போறா அப்படிங்கிறது இப்ப நான் சொல்லல, நீங்களே பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க பாப்போம். She wants to learn how to swim, but she spends all her time practicing volleyball, so she doesn't have time. கேரன் என்னவா இருக்கும்? வாலிபால். ஸ்விம்மிங் பத்தி பேசுறாங்களே, என்ன எதுக்காக ஸ்விம்மிங் பத்தி பேசுறாங்க? இப்ப அதை புரிஞ்சாதான் நீங்க ஸ்ட்ரைட்டா அடிக்க முடியும் இல்லையா? ஒண்ணும் இல்ல, லுக் அட் திஸ். All his family loves sports. His mum's in the national tennis team, but he played golf on the sports club trip. Now look And at you know our friend Karen? She wants to learn how to swim, but she spends all her time practicing volleyball, so எதுக்காக சொன்னாங்க கேரன்? கேரன் எதுக்கு ஸ்விம்மிங் பத்தி பேசுனாங்க? இது ஆன்சர். புவனேஸ்வரி, கேரனோட ஆன்சர் என்னங்க? கேரன் ஸ்விம்மிங் பிராக்டிஸிங் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லையே, அது கரெக்டா மிஸ் பண்ணிட்டோமா? சுமதி சொல்ல முடியுமா? சார் நான் இப்பதான் சார் ஜாயின் பண்ணேன். அது வீடியோ இருந்துச்சு. ஆடியோ சுரேஷ் சொல்ல முடியுமா உங்களுக்கு? சார். இல்ல, நோ ப்ராப்ளம். சுரேஷ் உங்களுக்கு சொல்ல முடியுமா? வாலிபால் சார். வாலிபால் ஆன்சர். எதுக்காக ஸ்விம்மிங் பத்தி பேசுறாங்க இங்க? வாலிபால். இல்ல, நல்ல வால்யூமா பேசணும். நீங்க பேசுறதே உங்களுக்கு தெரியாது நீங்க என்ன சொல்றீங்கன்னு. ஓகே, புவனேஸ்வரி, உங்க ஆன்சர் என்ன? வாலிபால் தான் சார். எதுக்கு ஸ்விம்மிங் பத்தி பேசுறாங்க? சார் அவங்க ஸ்விம்மிங் லேர்ன் பண்ணோம், பட் டைம் இல்ல. வாலிபால். அவ்வளவுதான். ஸ்விம்மிங் லேர்ன் பண்ணணும்னு ஆசை இருக்கு. she wants to do it, ஆசை இருக்கு, ஆனா நேரம் இல்ல. ஓகே, இதுல ஏன் நம்ம தடுமாறோம்னு தெரியல. கரெக்டா கட் பண்ணி தானே சொல்றேன். நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கணும். அது எல்லா இதோடையும் புரிஞ்சுக்கணும் நீங்க. அப்ப புரிஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்து நம்ம யோசிக்கவே முடியும். அந்த வார்த்தை காதுல விழுணும் 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 விழுந்தா அது வாய் வழியா போகும். எது காது வழியா போதோ வாய் வழியா வந்துடும். அது பேச்சு மட்டும் அது ரொம்ப முக்கியம். எகைன் கேரனுக்கு அப்புறம் மைக். so she doesn't have time. What about Mike? What about Mike? I Just met not time. One second. Full பாத்து கேட்டுருங்க. now. He's always on the tennis court. His teacher wants him to think about joining the hockey team. He's
such a fast runner. மைக் என்னங்க மைக் என்ன பண்றாரு இப்ப லைக் டென்னிஸ் சார். எதுக்கு ஹாக்கி பத்தி பேசுறாங்க சார் அது அவங்க டீச்சர் ரெஃபர் பண்ணிருக்காங்க சார். டீச்சர் வந்து அவன் வந்து டென்னிஸ் பண்ணும் டென்னிஸ் இல்ல ஹாக்கி பண்ணும் ஹாக்கி ஏன்னா அவர் ஃபாஸ்ட் ரன்னர், அதனால அவர் ஹாக்கி பண்ண சொல்றாங்க, டீச்சர் டிசைட் பண்றாங்க. ஸோ இவனோட விருப்பம் டென்னிஸ், இவன் இப்ப டென்னிஸ் விளையாண்டுட்டு இருக்கான். ஆனா அவங்க டீச்சர் வந்து ரொம்ப நல்லா ஃபாஸ்டா அவன் ஓடுறதுனால ஹாக்கிக்கு நீ போலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆல்ரைட், நெக்ஸ்ட் நீங்களே கண்டுபிடிங்க. எல்லி. And Ellie's busy too. She started snowboarding at that centre and she's already forgotten about basketball. Really? இப்ப எல்லி வந்து என்னங்க பேஸ்கெட் பால்னு சொல்றாங்க, ஸ்னோ போர்டிங்னு சொல்றாங்க, எதுங்க கரெக்ட்? ஸ்னோ போர்டிங் பேஸ்கெட் பால் பத்தி எதுக்கு சொல்றாங்க இங்க? சார். ஆல்ரெடி ஃபர்காட் மறந்துட்டாங்க. மறந்துட்டாங்க. இப்ப ஸ்னோ போர்டிங் பண்றாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சது. டென்ஸை மாத்தி மாத்தி யூஸ் பண்றாங்க பாத்தீங்களா? இப்ப பாருங்க விக்கி, இப்ப இதை நீங்க கரெக்டா புரிஞ்சுட்டு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி லிட்ரலா நீங்க என்ன பண்ணணும்னாக்கா இந்த லிங்கை பக்காவா இந்த லிங்க் அனுப்புவேன். இந்த லிங்க்ல போய் அங்க டிரான்ஸ்கிரிப்டை ஆன் பண்ணி இதையும் அதையும் கேட்கணும். டிரான்ஸ்கிரிப்டை பார்க்கணும், அவங்க பேசுறத கேட்கணும். இந்த டாஸ்கை நீங்க பண்றப்பதான் அந்த ஒரு நிறைய இதுல விட்டு போயிடும். இந்த பரிமாணம் இந்த டைமென்ஷனை வந்து அப்ரோச்சே பண்ண மாட்டாங்க. அதை பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப என்ன இன்னைக்கு 2 மோர் எக்ஸசைஸ் பண்ண போறோம். நீங்க இதை அப்படியே எடுத்துட்டு போய் பண்ண போறீங்க. ரைட்? சுமை மேம், யூ கேன் ஆல்சோ ஜாயின். இந்த எக்ஸசைஸ் இன்னொரு எக்ஸசைஸ் இருக்கு, இந்த எக்ஸசைஸ் பார்க்கலாம். ரைட்? ஒன்னு